தார பங்குன்னு பார்த்தா பாதி சொத்துக்காரர் நீங்க. குடும்பம் உள்ளே போட்டு உழப்பிக்கிட்டு இருந்தா இப்படி சொத்தை பிரிச்சுட்டு வந்து சொகுசா வாழ்றதை விட்டுட்டு நல்லேறு பூட்டுறேன் பொண்ணேறு பூட்டுறேன்ட்டு. மாமா வீட்டுக்கு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, பொண்ணை பார்த்தீங்களா, நல்லா இருக்கியான்னு கேட்டதோட இருந்துடணும். சரக்கு இருக்கு சாப்பிட்றியா மாமா, வாங்கிட்டு சொல்லவா? பின்ன என்ன மாமா, எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வராதிங்க. அண்ணன் தம்பி தாப்பம் புள்ளக்குள்ள பூந்து நீங்க இல்ல மாமா, வேற யாரால எங்க குடும்பத்தை பிரிக்க முடியாது. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிய? ஒன்றில் அண்ணே, தஞ்சை மாவட்டத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் ஃபைனல் 2 தடவை தோத்துட்டோம். இந்த வாட்டி எப்படியாவது ஜெயிச்சாகணும்ண்ணே. நம்ம கண்ணையன் இந்த மேட்ச் விளாண்டாப்புலனா கண்டிப்பா மேட்சும் ஜெயிச்சிடலாம், அப்பையும் தஞ்சாவூர் பக்கம் கொண்டு வந்துடலாம். சரி, கொஞ்சம் இருங்க. சரிங்க. என்ன மாமா? கண்ணேனை கொஞ்சம் கூப்பிடுமா. எதுக்கு மாமா? என்னப்பா? அமைச்சூர் கபடி கலாத்துலேருந்து வந்திருக்காங்க ஐயா. முக்கியமான மேட்ச்சு இது. நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட மான பிரச்சனை. நீ போய் ஆடி கொடுத்துட்டு வந்துடு. சரிப்பா. ஏங்க, கபடி ஆடுறதுக்கு நேரங்காலம் கிடையாதா? நீங்க போய் ஆடுறது என் மனசுக்கு ஒவ்வொல. நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம், கபடியும் ஆட வேண்டாம். அப்பா சொல்லிட்டாங்கல்ல, சும்மா போவாதீங்க கீவாதீங்க. வரேன். தஞ்சை அணிக்காக களமிறங்கியிருப்பவர் புகழ்பெற்ற கபடி வீரர் கொத்தாரி மகன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரிஞ்சு 2 ஆடுங்க. தொட்டான பாருங்க. தனது முதல் வெற்றி புள்ளியை பதிவு செய்திருக்கிறது. தஞ்சாவூர் அணி 5 பாயிண்ட், புதுக்கோட்டை அணி 3 பாயிண்ட். வா கொத்தாரி மகனை புதுக்கோட்டை அணி பிடித்து விட்டார்கள். பொத்தாரிக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. ஒரு தாரத்துக்கு 10 வாரிசு இருந்தாலும் பாதி சொத்து, மறு தாரத்துக்கு ஒத்த புள்ள வாரிசு இருந்தாலும் பாதி சொத்து தானே. என் மகளுக்கு என் பேரனுக்கு சேர வேண்டிய தார பங்கை பிரிச்சு கேட்கிறேன். கண்ணையை இறந்து போன துக்கம் தாங்க முடியாம நானே தவிச்சு போய் கிடக்க. இப்போ வந்து நீங்க பாகம் பிரிக்கிறதுக்கு எந்த பாகத்தை பிரிக்க சொல்றீங்க? பெத்த பாகத்தை பிரிக்க சொல்றீங்களா? வளர்த்த பாகத்தை பிரிக்க சொல்றீங்களா? இத வாழ்ந்த பாகத்தை பிரிக்க சொல்றீங்களா? எந்த பாகத்தை பிரிக்க சொல்றீங்க? பிள்ளைகள் நன்று சென்று குண்டும் குருமானா கிடைக்கும். அதாவது ஏதாவது ஒரு பிடிச்சி ஏறி மேல வந்ததுக்கு அப்புறம் பிரிச்சுக்கிட்டு போலாம பாகத்தை எல்லாம். இப்ப என்னத்துக்கு பாகம் பிரிக்க? எனக்கு இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுல உடன்பாடு இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கு வேணா கபடி ஆடுறது, கபடியில சாகிறது, இதெல்லாம் பெருமையா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. தூங்கிட்டு இருக்கிறவரை தட்டி எழுப்பி போய் கபடி ஆடுன்னு ஓ சொல்லி சாகடிச்சவரே நீங்க தானே. என்ன பேசுற நீ? எனக்கும் சட்டம் தெரியும். கட்டுமனையா இருந்தாலும் 2 கோடா கிளிங்க. ஏ, கட்டுமனையை பிரிக்கிறது எங்க பிறந்த எங்க வந்திருக்கடி நீ? ஏய் தேவமணி, என்ன பேசுற? என்ன வாடி போடின்னு பேசுற? வேற என்னடி பேசுற? அடிக்க வரியா? என் புருஷன் இருந்திருந்தா இப்படி அடிக்க வருவியா? என் புள்ள சின்ன புள்ளையா இருக்கிறதுனால தான் இப்படி கை நீட்டுற. இதே அவன் பெரிய பையனா இருந்தா இந்நேரம் அவன் கைய உடைச்சிருப்பான்.
கட்டிக்கிற அளவுக்கு பிள்ளைய தயார் பண்ணிட்டியா? இதையும் தாண்டி என்ன இருக்கு? இனிமே செத்தா வாழ்ந்தா கூட இல்ல. இனிமே இந்த வீட்டு வாசப்படியில அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துருவோம். சொத்தை எடுத்துட்டு போ. பத்திரத்தை ரெடி பண்ணுங்க. நான் இப்பவே கையெழுத்து போடுறேன். உன் தாத்தாக்கு உன் மேல பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்கிட்ட நைஸா பேசி நம்ம சொத்தெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கணும்னு நிக்கிறாரு. உன் தாத்தா கபடி ஆட கூப்பிட்டா எல்லாம் போகாத. உனக்கு வேற குடும்பம்னு எதுவுமே இல்லை. உனக்கு நான், எனக்கு நீ. புரியுதா? கபடி 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 என்ன துற? கபடி நீங்க ஆடுங்க, நீங்க ஆடுங்க. ஏன் இப்ப கபடி கத்துக்க வர்றதில்ல? வா. ஏன் எங்கள் அப்பா மாதிரி நானும் கபடியில் சாகிறதுக்கா? எங்கள் மேலே உங்களுக்கு பாசம்லாம் இல்லை. எங்கள்கிட்ட நைஸாக பேசி எங்கள்கிட்ட இருக்க எல்லா சுத்தியும் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க தானே பார்க்குறிய? என்ன பேரா இப்படி பேசிட்டு போறான்? பெத்த மகனை கொண்டுட்டீங்கன்னு மருமக சொல்றான். என்ன கொண்டுடாதீங்கன்னு பேர சொல்றான். நான் அறியாத வயசுல தெரியாம பண்ணியிருந்தாலும் எங்க தாத்தா மனசுல பட்ட காயம் ஆறாத காயமாவே போச்சு. எங்க தாத்தாவுக்கு சொத்து பத்து மேல பெரிய ஈர்ப்பு இல்லை. எவ்வளோ பெரிய மனுஷன்டா நான் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் நிற்கும்போது ஏற்றுக்கிற மனசில் அவரும் இல்லை, எங்கள் குடும்பமும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நம்பிக்கை இருக்குடா, ஒரு நாளைக்கு எங்கள் குடும்பம் எல்லாம் ஒன்றா சேரும். இதே நிலத்தில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து விவசாயம் பண்ணுவோம். அன்னைக்கு எங்கள் தாத்தா சொல்லுவார், ஹே சின்னதோர கட்டுற ஏற ஓட்டுற டிராக்டர்னு. அது வரைக்கும் இந்த நிலத்தில் நான் விவசாயமே பண்ண மாட்டேன் மாப்பிள்ள. இந்த நிலத்துல குடிக்கா போட்டாவே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமே, இதை பெருசா போட்டு இவன் ஏன்டா வெத்தலையை வாங்கி வித்துக்கிட்டு கமிஷன் கலையறானேன்னு பார்த்தா இவ்வளோ இருக்கா மாப்பிள்ள.